அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் பெரிய புராணம் பார்த்து கொண்டிருந்தோம். நிறைய பதிவுகள் மாறி மாறி போட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதில் இந்த ஔவையார் புராணம் ஒன்று பார்க்கிறோம். அதில் இப்போது என்னென்னா, பாரியின் மக்களுக்கு அவர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்ன செய்திருக்காரு? முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஔவையாருக்கு சிவபெருமானும் விநாயகரும் மிக்க வேண்டிய தெய்வங்கள். விநாயகர் அவருக்கு இஷ்ட தெய்வம், சிவபெருமான் அவருக்கு கண்கண்ட தெய்வம், கேட்குறத கொடுக்கக்கூடிய தெய்வம். இந்த மாதிரி அடிக்கடி போய் சிவபெருமானை போய் பார்த்துட்டு வருவார். அப்படித்தான் சேரமன்னனோட சேர்ந்து ஒருக்கா போயிட்டு வந்தார் இல்லையா? அது மாதிரி இப்போ என்ன செஞ்சார்? சேர சோழ நாட்டிலிருந்து கிளம்பி வரும்போது பாரியின் மக்களை பார்த்தாரு ஒரு குடிசையில். அவர் திருக்கோவலூர் மன்னனுடைய மக்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணார். ஆமாம், என்ன செய்கிறது? பாரி இறந்து விட்டார். அதுக்கப்புறமா அவருடைய நண்பரான கபிலர் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அவராலும் மனசு கேட்காம வடக்கிருந்து அவரும் உயிர் நீக்கிறதுக்காக நீத்தார். உயிரை விட்டுட்டார். அவரும் வடக்கிருந்து உயிர் நீத்தார். அதனால் இப்போ ஔவையார் பார்த்துட்டாரு. மனசார எப்படி விட்டுட்டு போக முடியும்? 2 பொம்பளை பிள்ளையில காட்டில் ஒளிஞ்சுக்கிட்டு வாழ்துகளே, என்ன செய்யறதுன்னு யோசித்தார். அவர் பிள்ளைகள்கிட்ட விசாரித்தார். இந்த திருக்கோவலூர் மன்னனின் மக்களுக்கு எங்களை திருமணம் நிச்சயம் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னவும் அங்கேயே போய் கேட்டார். அதே மாதிரி அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ யார் பொறுப்பு? கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்ல, இவர் தானே. 3 மன்னர்களையும் அந்த விநாயக பெருமானே வந்து கடிதம் எழுதி 3 மன்னர்களையும் 18வது நாள் வாங்க இன்னைக்கு இருந்துன்னு சொல்லி எழுதி அனுப்பிட்டார். நீ ஏற்பாடு பண்ணுமே, அந்த பொறுப்பு இவருக்கு தானே இருக்கு, ஔவையாருக்கு. என்ன செஞ்சார்? ஔவையார் என்ன பண்ணார்? என்ன செய்யறது? 2 பெண்களுக்கு நகை செய்ய வேணும், என்ன வாங்கணும்னாலும் அப்பெல்லாம் பொன் காசு கொடுத்து தான் வாங்க முடியும். பொன் கட்டிகளை கொடுத்து வாங்கணும், அல்லது பொன் காசுகளை கொடுத்து வாங்கணும். பொற்காசு தான் அப்போ பண்டமாற்றா இருந்தது. என்ன செய்யறது? பொற்காசு வேண்டுமே, என்ன பண்ணுறதுன்னு நினச்சார். சரி, விநாயகரை வேண்டணும் வந்தார் இல்லையா, வர்ணனை வேண்டுவோமே அப்படின்ட்டு வர்ணன் மேலே ஒரு பாட்டு பாடி வர்ண பகவானை அழைக்கிறார். அப்பா, வர்ண பகவானே, நீ மழையா பெய்கிற, தண்ணி மழையா பெய்கிற, வயல் விளையுது, காடு விளையுது. ஆனால் எனக்கு இப்போ பாரியின் மக்களுக்கு திருமணம் செய்ய பொன் வேண்டுமே, பொண்ணுங்கிறது தங்கம் வேணுமே, என்ன பண்ணுறது வேணுமேன்னு சொல்லி கேட்டார். கேட்ட உடனே அதனால் நான் என்ன செய்யணும்பா ஔவையாரே அப்படின்னு அவர் கேட்குறார். கேட்ட உடனே நீ பொன்மழையாக பெய்துடு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே ஒரு மணி நேரம் பொன்மழை பெய்ததுப்பா இந்த ஔவையார் இருந்த இடத்துல. பூரா ஔவையாரும் இந்த அங்கவையும் சங்கவையும் அந்த பொற்காசுகளை எல்லாம் பொண்ணெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஆகா, நமக்கு ஔவை பாட்டி நம்ம திருமணத்தை நல்லா நடத்துவாங்கன்னா அவங்களும் சந்தோஷமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. வச்ச பிறகு சரி, பிறகு பொன்மலை போதும் சொன்ன பிறகு நின்றுக்குச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்? இனிமே இந்த மன்னர்களை 3 பேரை வரவழைக்கணும். அப்படி வரவழைக்கிறதுன்னு சொன்னாக்க என்ன செய்யணும்? அவங்களுக்கு உபசரணம் பண்ணணுமே. நெய் வேணும், வெண்ணெய் வேணும். அவ மட்டும் இல்லை, அவங்களுடைய படைகளோடு வருவாங்க. பாதுகாப்புக்கு படை வரணும்ல, அதனால படைகளோடு வருவாங்களே, அவங்களுக்கு இடம் வேணுமே, என்ன செய்யறதுன்னு பார்த்தார். ஒரு பகுதியை சுத்தம் பண்ணி அங்கே இருக்க திருக்கோவலூர்லேருந்து ஆள்கள் அனுப்பிட்டார். அந்த மன்னன் கல்யாணத்துக்கு வேண்டிய வேலை செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட யார் இருக்கா, நான் ஆட்களை அனுப்புறேன்னு ஒரு படையை அனுப்பிட்டார். அந்த படைகளை கொண்டு அங்கே இருக்க பனைமரத்தை எல்லாம் வெட்டி ஒரு இடத்துல பந்தல் போட்டார். அந்த இடத்துல முதல்ல சேர மன்னன் வந்து இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டார். அந்த இடம்தான் சேரம் சேரம் சேரலன் ஆகி கடைசியில் சேலம்னு ஆயிடுச்சு. இப்போ சேலம்ங்கிற பகுதியில் தான் சேர மன்னன்
பாரியின் மக்கள் கல்யாணத்துக்காக வந்து தங்கியிருந்தார், படையோடு, குடும்பத்தோடும் படையோடும். அப்புறமா சோழமன்னனை கூப்பிட்டுருந்தார். அவர் எங்கே தங்க வைக்கிறது? 3 மன்னர்களையும் ஒரே இடத்துல தங்க வைக்க வேண்டான்னு, ஏன்னா படைகள் வேறு வேறையெல்லாம் இருக்கும். கூப்பிட்டு வந்தோடனே உத்தம சோழபுரம்னு பேருக்கு. அந்த இடத்துல அந்த உத்தம சோழபுரத்து ஔவையார் தான் இந்த படத்தில் நான் இப்போ காட்டுறது. அந்த உத்தம சோழபுரத்தில் சோழனை தங்க வச்சார். அங்கே பெரிய பந்தல் போட்டார். அந்த பந்தலில் பனைமரத்தை வெட்டி அதவே கால்களாக நட்டு அந்த பனை ஓலைகளை வைத்தே வேய்ந்து நல்ல எல்லா வசதிகளும் இருக்கிறாப்புல அங்கே ஒரு பந்தல் போட்டார். பந்தல் வீடு மாதிரியே அது மாதிரி கட்டிட்டார். அந்த பணம் துண்டு தூர் இருக்கும் இல்லையா, அந்த தூரை அங்கங்கே போட்டு வைப்பா செதுக்கி, அதில் உட்காரலாம் அவங்க அப்படின்னு சொல்லி உட்கார்றாப்புலையும் போட்டு வச்சுட்டார். அந்த காலத்தில் நாற்காலியெல்லாம் தேயிலை போட்டுருக்கு. ஔவையார் எங்கே போய் செய்வார்? கடவுளை கேட்டால் அவர் தந்திருப்பார். ஆனாலும் அவர் பணம் திட்டங்களையே உட்கார்றதுக்கும் பயன்படுத்திக்கிட்டார். அதுக்கப்புறம் பாண்டியனை கூப்பிட்டுருந்தாரே, எங்கே இருக்க சொல்கிறது? இப்போ வீரபாண்டின்னு இருக்கு இல்லையா, அந்த வீரபாண்டிங்கிற ஊரில் பாண்டிய மன்னரை இருக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே காடுகளையெல்லாம் சுத்தம் பண்ணி அங்கே ஒரு பெரிய கொட்டகை போட்டு பந்தல் போட்டு வேணுங்கிற வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டார். ஆக வீரபாண்டியில் பாண்டிய மன்னன் தங்கி இருந்தார், சேலத்தில் சேர மன்னன் தங்கி இருந்தார், உத்தம சோழபுரத்தில் சோழ மன்னன் தங்கி இருந்தார். இந்த 3 மன்னர்கள் தங்கி இருக்க இவர்களுக்கு தங்கி இருக்கிறதுக்கு இடம் பண்ணியாச்சு. இன்னும் சாப்பாட்டுக்கு தயார் பண்ணணுமே, என்ன பண்ணுறது? முதல்ல அரிசி வேணுமே, இவ்வளவு படைக்கும் அரிசி கொடுக்கணுமே, எப்படி கொடுக்குறது? அப்போல்லாம் நெல் மிஷினெல்லாம் இல்லை, அரவை மிஷினெல்லாம் இல்லை. நெல்லை கொடுக்கணும், வீட்டுக்கு நெல் கொடுப்பாங்க, குத்துவாங்க, அரிசி எடுப்பாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க அந்த வீட்டுக்கு அந்த காலத்தில். இப்போ ரைஸ் மில்லே அரிசி வாங்கி நம்ம எல்லாம் பண்ணிடுறோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை. அரசவை 3 மன்னர்களுக்கும் தமிழ் வேந்தர்கள் மூவருக்கும் 3 படைகளுக்கும் அரிசி கொடுக்கணும்னா லேசாவாக இருக்குது. யோசித்தார். வயக்காட வேண்டினார். வயலே வயலே ஒரு பாட்டு பாடினார். நீ நெல்லா கொடுக்குறையே, எனக்கு இந்த பாரியின் மக்களுக்கு அரிசியாக விளைஞ்சிடட்டும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார். நெற்கதிர்கள்லாம் முற்றி அரிசியாக கொடுத்துருச்சு. நெற்கதிர்கள்லாம் முற்றின கதிர்கள்லாம் என்னாச்சு? பொறிஞ்சு விழுந்து அரிசியாக கொடுத்துருச்சு. இந்த 3 மன்னர்களுக்கும் படைகளுக்கும் திருமணத்திற்கும் அந்த ஊரில் உள்ள மக்களோட எல்லாரும் சாப்பிட்றதுக்கான அரிசியை வயல்கள் கொடுத்துருச்சு, காய்கள் கொடுத்துருச்சு, எல்லாம் கொடுத்துருச்சு. எண்ணெய் வித்துக்கள் எண்ணெயாக கொடுத்துருச்சு. இதெல்லாம் காணாதே, இன்னும் பால் வேணுமே, எத்தனை மாட்டு பால் வாங்கிறது? யோசித்தார். பெண்ணையார்கிட்ட போய் உட்கார்ந்தார். பெண்ணையாறு வடபெண்ணை தென்பெண்ணை இருக்குல்லையா, பெண்ணையாறுகள். அந்த பெண்ணையாறில், அப்பா ஆறே நீ தினமும் தண்ணியாக வார தண்ணி மக்களுக்கு கொடுக்குற இல்லையா, அது மாதிரி இந்த கல்யாணத்துக்காக ஒரு நாளைக்கு வெண்ணெயாக கொடுத்துரு, ஒரு நாளைக்கு நெய்யாக கொண்டு வந்துரு, ஒரு நாளைக்கு பாலாக கொண்டு வந்துரு, ஒரு நாளைக்கு தயிராக கொண்டு வந்து கொடுத்துரு, அப்போ கொண்டு வந்து சேர்த்துருன்னு சொல்லிட்டார். இந்த பெண்ணையார் அது மாதிரியே செஞ்சுதான். ஒரு நாள் வெண்ணையாக உருண்டு 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 ஓலைக்கொட்டான் நிறைய உருண்டு பண ஓலைக்கொட்டான் தான் அந்த காலத்தில் செய்திருக்கிறாங்க வந்துச்சான். நெய் கட்டியா நல்ல உறைஞ்ச நெய் கட்டியா வச்சு ஓலைப்பட்டில் தான் வச்சு வந்துருச்சான். உருண்டு 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 வந்துருச்சான். அதே மாதிரி தயிரும் கட்டியாக தயிர் வந்துச்சான். எல்லாத்தையும் எடுத்து 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 அம்மா பத்திரம் பண்ணிட்டாங்க. மக்களை வச்சு பத்திரம் பண்ணிட்டாங்க. வெண்ணெய் நெய் பால் தயிர் எல்லாம் கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. வந்து சேர்ந்தால் எல்லாம் தடபுடலாம் நடக்குது. இந்த 3 மன்னர்களும் வந்து சேர்ந்துட்டாங்கப்பா 18ஆவது நாள். சமையல் எல்லாம் பார்த்து சாப்பிட்றாங்க. எல்லாம் நல்லா இருக்குது. சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க என்ன செஞ்சாங்க, கல்யாணத்துக்கு பொண்ணோட போனாங்க. திருக்கோவிலூரில் வச்சு கல்யாணம் நடந்துச்சுப்பா. பாண்டிய மன்னன் தான் தாரை வார்த்து கொடுக்குறாரு. தந்தைக்கு பதிலாக நீ தான் நாட்டை ஆள்ற, அந்த பாரியின் பரம்பு நாட்டை
அந்த மக்களை நீ தான் காப்பாற்றுற, அது மாதிரி இவர்களுக்கு நீ தான் தகப்பனாக இருந்து எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டாங்க ஔவையார். அதுபடி பாண்டிய மன்னன் தாரை வார்த்து கொடுக்க திருக்கோவிலூர் மன்னனுக்கு கல்யாணம், மன்னன் மக்களுக்கு இருவருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. சீர் சிறப்பெல்லாம் கொண்டு இறக்கிட்டார் பாண்டிய மன்னன். மற்றவெல்லாம் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆனால் பாண்டிய மன்னன் சீரும் சிறப்புமே கொண்டு இறக்கிட்டார். அவங்ககிட்டையும் பார்த்து திருக்கோவிலூர் மன்னனும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். 3 மன்னர்கள் வந்திருந்தாங்க. தமிழகத்தில் உள்ள புலவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் வந்து ஆசி கூறினாங்க. மனசார தன்னுடைய மக்களுக்கு செய்கிற மாதிரி செய்தாங்க. என்ன பாரியினுடைய தன்மை அப்படி. அந்த பாரிக்காகத்தான் பாரியினுடைய மக்களை அப்படி நல்லா கல்யாணத்தை நடத்தி கொடுத்தாங்க. நடத்தி கொடுத்த பிறகு சரிப்பா கல்யாணம் முடிஞ்சிச்சு, ராத்திரி ஆயிடுச்சு, எல்லாம் அவங்க பார்த்துக்குறோம் வாங்கன்னு சொல்லி இந்த 3 மன்னர்களையும் மறுபடியும் இருப்படத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். சாயந்தரமாக கூட்டிகிட்டு வந்தால் மறுநாள் காலையில் இவங்களுக்கு எல்லா பலகாரமும் செய்யணும், செய்கிறாங்க, எல்லாம் நடக்குது. சாயந்தரம் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. உத்தம சோழபுரத்தில் இருக்கிறாங்க. ஔவையாரம்மா இருக்கிற இடம் அது. அங்கே இருக்கிறாங்க. பொண்ணு ஔவையாரம்மா இந்த இடத்த கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கையில் சாயந்தரமாக அப்படி உலாவ போகும்னு சொல்லி 3 மன்னர்கள் சேர்ந்த மணிக்கே இருக்கிறாங்க. அப்படியே உலாவ போனாங்க. அப்படியே போகும்போது அந்த பணம் துண்டமெல்லாம் அங்கங்கே வெட்டி வெட்டி போட்டிருக்காரு இல்லையா, அதில் ஒரு துண்டத்து மேலே உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்துருக்கவும் இந்த பனை மரத்தை பூரா வெட்டிட்டாரு. ஒரு பணம் இருந்து பனைமரம் இருந்து காய்ச்சிச்சுன்னா இப்போ பழம்பழம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னார் ஒரு மன்னன். யார் சொல்லியிருப்பா? சோழ மன்னன் தான் சொல்லியிருப்பார். சொன்ன உடனே சேர மன்னன் ஆமாம் ஆமாம், நம்ம பனை மரத்து மேலே உட்காந்துருக்கோம், அந்த பனை மரத்துலேருந்து பழமாக வந்துட்டா நம்ம சாப்பிட நல்லாத்தான் இருக்கும் அப்படின்னாராம் அவரும். உடனே பாண்டிய மன்னன் ஔவையாரை பார்த்தார். பொருள் புரிந்த பார்வையாக பார்த்தாராம். ஏன்னா ஔவையாரால் முடியாதது ஒன்றும் இல்லையே, பாண்டிய மன்னனுக்கு தெரியுமே எல்லாமே கடவுள் தான் கொடுக்குறாருன்னு ஔவையாருக்கு. அதனால இப்படி பார்த்த உடனே என்னப்பான்னு சொல்லி கேட்டு புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்ச உடனே சரின்னு சொல்லி பனை மரத்துக்காக ஒரு பாட்டு பாடுறார். அதெல்லாம் பாடுனா ரொம்ப நேரம் ஆகும், நீங்கள் பார்க்க மாட்டீங்க பொறுமையாக. அதுக்காக நான் கதையாக சொல்லிடுறேன். ஒரு கவிதை பாடவும் பனைமரம் என்ன செஞ்சுதான் நிமிந்து, அந்த பணம் துண்டை பார்க்கறது இல்லையா ஒன்று, அது நிமிந்து நின்று வேறு உண்டி தழுத்து இலை விட்டு அந்த பனை ஓலைகள்லாம் விட்டு குறுத்து விட்டு பனங்காய் காய்ச்சி பனங்குலை தள்ளி அதில் ஒரு 3 பழம் மட்டும் வந்ததாம். சேரனுக்கும் சோழனுக்கும் பாண்டிய மன்னனுக்குமாக 3 பழங்கள் மட்டும் வந்ததாம். அதை எடுத்து அவர்கள் சாப்பிட்டார்கள். ஆஹா, எத்தனை ருசியாக இருக்கிறது! தெய்வம் கொடுத்த பழமை ருசியாகத்தானே இருக்கும். எப்படி காரைக்கால் அம்மையாருக்கு மாம்பழம் கொடுத்தாரோ அந்த சிவபெருமான், அது மாதிரி இங்கே இந்த பிரபஞ்சம் கொடுத்தது போலும் ஔவையாருக்கு. இந்த 3 பனம்பழங்களையும் பிரபஞ்சம் என்னம்மா வேகமாக வேலை செய்திருக்குன்னு பாருங்க. வளர்ந்து செழித்து அது கொலை தள்ளி பழுத்து பழமாக கொடுத்தது. 3 மன்னர்களும் சுவைத்து உண்டார்கள். அப்புறமா என்ன செஞ்சாங்க, மறுநாள் பலகாரம் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். பலகார பந்தயம் பேர். மன்னர்களுக்கு மறுநாள் அந்த பலகார விருந்து வச்சு அவங்களை அனுப்பி வைக்கணும். மறுநாள் என்ன செய்கிறாருன்னு, மறுநாள் அந்த பலகாரத்துக்கு இந்த ஆடு பசு மாடெல்லாம் கொடுக்குறவங்க தாய் வீட்டிலேருந்து அந்த சீர் கொடுக்கணும். என்ன செய்கிறாங்க ஔவையார்னு பார்ப்போம். ஔவையார்கிட்ட ஏது ஆடு, எப்படி அவங்க அந்த ஆடு வாங்குறாங்க கொடுக்குறாங்கன்னு தொடர்ந்து பார்ப்போம். மதுரை விசாலாட்சி ஆட்சின்னு பதிவிடுங்கள். இந்த பதிவு வரும், தெரியும். நீங்கள் பாருங்கள், கதைகளை கேளுங்கள், குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.